கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 32:10. கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் இருப்பது, நாம் நடப்பது, நாம் வாழ்வதும், நாம் பேசுவதும் தேவனுடைய சுத்த கிருபை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதே கர்த்தருடைய கிருபை என்ற விதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பி அவரையே பற்றி கொள்வோம். கர்த்தருடைய கிருபையும் அவருடைய தயவும் அவருடைய அனுக்கிரகமும் எப்போதும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஒரு நாளும் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலகி போக மாட்டார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று நம் விதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? கர்த்தரை துதிப்போம், அவரை போற்றுவோம், அவரை உயர்த்துவோம், கர்த்தரையே நம்பியிருப்போம். கர்த்தருடைய கிருபை என்றென்றைக்கும் தலைமுறைக்கும் கர்த்தருடைய கிருபை நமக்குள்ளாக, நம் குடும்பத்துக்குள்ளாக எப்போதும் சூழ்ந்து கொள்ளும். நம்மை அதிசயமாய் அற்புதமாய் தேவன் நம்மை நடத்துவார். ஆமென்.